கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த விதத்திலும் தகுதி இல்லாத என்னையும் கூட ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கும்படியே ஆண்டவர் கொடுத்த மேலான சிலாக்கியத்துக்காய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, முதலாவது நான் என்னோடய சாட்சியை சொல்லிக்கிறேன். நான் படிக்க போயிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சார் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்கே போனாலும் விளங்கிக்கிட்டே மாட்டேன் அப்படின்னாரு. அல்லையா, அந்தளவுக்கு தான் நமக்கு படிப்பு இருந்தது. ஆனால் இந்த இடத்துல படிப்பு ஞானமோ இல்லை படித்தோ எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆவியானவர் தாமே நமக்கு தேவையான வார்த்தை வல்லமையை தருவார்கள். அல்லையா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்ன, கர்த்தருடைய வருகையும் ஆதார் கார்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆதார் கார்டுக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மரத்துக்கு மேலே ஒரு மனிதன் ஏறி போகிறான். போயிட்டு இருக்கும்போது அந்த கொப்பு ஒடிஞ்சு விழுதுன்னு வைங்களேன். ஒரு ஹைட்டான மரம், ஒரு 100 அடி ஹைட்டு ஒடிஞ்சு விழுந்து அந்த மனிதன் என்ன பண்ணுவான்? பயப்படுவான்ல. ஒடிஞ்சிட்டே இருக்குது, அவன் தப்பிக்க வழியே இல்லை, 100 அடி ஹைட்டு. அப்போ கீழே விழுந்தா என்னாச்சு? இறந்து போயிடும். அப்படிங்கும்போது அவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பானா? அல்ல, சூப்பர், நம்ம எப்படி மாட்டிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? யாருமே பயந்து என்ன பண்ணுவான்? அந்த கொப்பு ஒடியதுக்கு முன்னாடி இவனே கீழே வந்துடுவான். அப்படி தானே? இதே இடத்துல ஒரு கழுகு போய் உட்காந்துட்டு அந்த கொப்பு ஒடிஞ்சு விழுதுன்னு வைங்களேன், அது கழுகு பயப்படுமா? ஏன்? அது என்னாகும்? அதுக்கு ரெக்கைக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த கம்புக்கு மேலே நம்பிக்கை இல்லை, ரெக்கைக்கு மேலே தான் என்னாகுது? அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லையா, இந்த சப்ஜெக்ட் எதுக்குன்னா, யாரையும் பயப்படுத்துறதுக்கோ எதுக்கோ இல்லை, இனிமேல் இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாருடைய காலத்துலேயும் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன, நோவாவின் காலத்தில் எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, இந்த ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறாரு, நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க அப்படி சொல்லும்போது எல்லோரும் பார்க்கும்போது என்ன ஆகுது? மழையும் காணல, அதுக்குள்ளே எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அல்லையா, 40 வருஷம் அவர் சுவிசேஷம் அறிக்கிறாரு, ஒரு இதுவே இல்லை. இங்கே பாருங்க, நான் போன டைம் வரும்போது நிறைய ஆட்கள் இப்போ ஆட்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறத ரொம்ப குறைஞ்சிட்டோம். எப்படி? நீங்கள் இருக்க விசுவாசி நீங்களும் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கணும் அப்படின்னா, இனிமேல் ஒரு காலம் உண்டு, நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, இந்த உலகம் மட்டும்தான் நிரந்தரம், இந்த உலகத்திலேயே அன்பு கூர்ந்திருக்க ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லையா, இப்போ ஒருத்தங்களுக்கு ரொம்ப பழக்கம் உள்ளவங்க ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேரும் ஆளுக்கு 10 பேரை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கொண்டு வந்தீங்கன்னா, இது எங்கே ஃபுல்லாக இது இடம் பத்துமா? தலைமையிட்ட சொல்லி இதெல்லாம் இடித்து நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே வர கட்டுவோம். அதுக்குள்ளே வழி இல்லை. அப்போ என்னன்னா, நமக்கு இந்த உலக ஆசீர்வாதம் தான் மேன்மையாக இருக்க தவிர பரலோகம் ஒன்று இருக்குங்கிறத மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டோம். அப்படி தானே? எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு 4 பேராவது வேணும். அப்படி தானே ஐயா? 4 பேர் கண்டிப்பாக 4 பேர் வச்சு பார்த்தாலும் என்ன ஆகுது? போன டைம் நிறைய பேர் இருந்தாங்க, இந்த டைம் இல்லை. அல்லையா, இப்போ நமக்கு ஒரு ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை. அப்படி தானே? ஆண்டோடைய வார்த்தை நம்ம அறிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ, அப்படி தானே? இப்போ நாம் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்குள்ள விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னா, நான் ஒரு காரில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு கரும்பு ஜூஸு கடை இருந்து அதில் வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறேன். அப்போ அவங்க ஒய்ஃப் கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆள் அவங்க நல்ல உத்திராட்ச கொட்டையெல்லாம் போட்டு நிறைய போட்டு அப்படி ஜம்முன்னு இருக்கிற ஆள். வந்தவுடனே அப்படி காரில் பின்னாடி வசனம் இருந்தது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இவ்வளோ தான் நம்ம வசனத்தை போட்டிருந்தோம் பழைய காரில். அப்போ அவர் அப்படி பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குறாரு? ஒரு முறைச்ச மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்படி பார்க்குறாரு, அதை படிப்பார், என்ன பார்க்குறாரு, அதை படிப்பார், என்ன பார்க்குறாரு. நான் நினச்சேன், எப்படி என்ன நமக்கு அடி தருவார்னு தான் நினைக்க வேண்டியிருந்துச்சு. பார்த்து படிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஏய்யா அப்படி ஏய்யா
இதெல்லாம் உங்கள் வசனத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அல்லையா? இதெல்லாம் பைபிளில் இருக்குதாயா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வெளியில் உள்ளவங்கெல்லாம் பைபிளில் என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிக்க என்ன பண்ணுறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லையா? ஆண்டவர் மத்தேயு 24:36 வாசிக்கும்போது ஆண்டவருடைய வருகையை யார் மட்டும்தான் தெரியும், யாருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா பிதாவுக்கு மட்டும் தெரியும். வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது, தூதருக்கும் தெரியாது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவருக்கு கூட தெரியாது, ஆனால் பிதாவுக்கு தெரியும். ஆனால் அதே நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இவைகள் சம்பவிக்கும் போது என்னாகும், ஆண்டோட வருகை வரும்னு சொல்கிறாங்க. வாசிங்க. மத்தேயு 24:6-7 வாசிக்கும் போது யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்கக்கூடாது. அந்த நேரத்தில் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆண்டவர் ராஜ்யம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் என்ன அப்படின்னா, உண்மையாட்டே ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம ஊழியம் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்களாம், வாசிங்க, கொலை கூட பண்ணாங்களா? அல்லையா? மற்ற மாதிரி நம்ம ஊழியம் இப்போ ஒரு தேவன் உலக ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம பேசினோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உலக ஆசீர்வாதத்தை பற்றி ஃபாஸ்ட்டு பேசிட்டு இருந்தா இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், எவ்வளோ மக்கள் வராது. அது அவ்வளோ. அல்லையா? எத்தனை லட்சம் பேர் போனாங்க கானானுக்கு? போனது 7 லட்சம் பேர் போனாங்களா? 7 இல்லை, நிறைய லட்சம் பேர் போனாங்க. அங்கே போய் சேர்ந்தது எத்தனை பேர்? ஆமாம், கொஞ்சம் பேர் தான், 2-3 பேர் தான் ராஜ்யத்துக்கு போகிற. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசல் ரொம்ப குறுகின வாசல் தான், இடுக்கமும் நெருக்கமானது. ஆனால் அங்கே பாதாளத்துக்கு போகிறது எப்படி விசாலமான வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய ஜீவியத்தில் நாம் ஆண்டவரை பற்றிக்கொள்ளணும். அதுக்கு உறுதுணையான சில வாசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா, ஆதார் கார்டுனா என்னென்னா, ஆதார் கார்டு இல்லாமல் யாராவது இங்கே இருக்கீங்களா? ஒரு அல்லையில சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எனக்கு ஆதார் கார்டு அப்படி இல்லைண்ணா, ஒருத்தருமே இல்லை, அப்படிதானா? இதே போல் தான் ஆதார் கார்டு இல்லாமல் யாருமே எங்கே போனாலும் என்ன கேட்குறாங்க, ஆதார் கார்டு. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் எங்கெங்கே சொத்து வச்சுருக்கீங்க, பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் ஒன்றுன்னு அந்த ஸ்கேன் பண்ணி எடுத்துருவாங்க. இல்லையா? அப்படி தானே? நாங்கள் ஒரு கிட்ட சென்னைக்கு போயிருக்கும்போது நான், என்னுடைய மேனேஜர், அப்புறம் அவருக்கு பையன் 3 பேர் போய்ட்டுருக்கோம். அந்த இது ஆதார் கார்டை வாங்கி பார்த்தாங்க. எங்கள் 2 பேர்த்தை விட்டுட்டு அந்த பையனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு இந்த ஆதார் கார்டுக்கும் இவனுக்கு என்னது சம்மந்தம் இல்லை அப்படிங்க. ஏன்னா அவன் நடிச்சிருந்த பையனாக இருந்தால் இப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஹைட்டாட்டு வந்துட்டான் அப்படின்னு பிடிச்சி வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்த இது கேட்குறாங்க. என்ன ஆகுது, அந்த ஆதார் கார்டுக்கும் இவனுக்கும் டவுட் வருது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறனால இன்னும் வரப்போகிற காலத்தில் இந்த ஆதார் கார்டு என்ன ஆகுது, செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லையா? இந்த ஆதார் கார்டுனால என்ன ஆகுது என்ன கேட்டால், இந்த எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆதார் கார்டுனால என்ன ஆகுது, இந்த ஆதார் கார்டை பார்த்து நம்ம பேசணும், இது பண்ணணும். ஆனால் இதே நமக்கு இந்த ஆதார் கார்டு இல்லாமல் சிப்பு போட்டால் என்னாகும், யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம், உன் பேர் என்ன, சரிதானா, இப்படி பார்க்க வேண்டாம். போனால் அந்த ஸ்கேன் ஓகே ஆனால் மட்டும்தான் என்னாகும், நம்மளை உள்ளே விடும். அப்படி இல்லைன்னா உடனே அதே ஸ்கேன் பண்ணி என்னாகும். பார்த்து டோல்கேட் நீங்கள் போனீங்கன்னா நம்ம வண்டி போன உடனே அப்படியே ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா? ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர், பணம் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது, அதுக்கப்புறம் அது நிற்கும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன ஆகுது, இந்த பூமியில் அதி சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னமா இப்போ இந்த இதை பார்த்துருக்கீங்களா எல்லோரும், இந்த கோடு
இந்த கோடு உள்ளது. இந்த கோடு ஒரு கோடு லென்த்தாக இருக்கும். அடுத்து சென்டரில் போனீங்கன்னா அது ஒரு லென்த்தாக இருக்கும். கடைசியில் லென்த்தாக இருக்கும். மீதி ஒன்றாலும் சின்ன 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 கோடாக இருக்கும்.